என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு முதலமைச்சர், அவர் பக்கத்துல ரூட் அமைப்பினுடைய தலைவர் ஜெகதீஷ் இருக்காரு. இந்த நட்பு உடைச்சு விட்டோம்னா, விஜய்க்கு திடீர்னு ஒண்ணுமே புரியாம போயிரும். அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவரை பற்றி தொடர்ந்து அவர் அது பண்ணாரு, இது பண்ணாருன்னு இவங்க சொல்றத கேட்டா, பிரதமரை இது ரூட்டு ஒரு நல்ல பிரதமரை இங்க உருவாக்கணும். அல்லது நாம் பிரதமரா வரணும்னா, ரூட்டை பக்கத்துல வச்சுட்டா வந்துருவோம் போல இருக்குன்னு நினைச்சு, இவர் டெல்லி கொண்டு போயிடுவாங்க போல இருக்கு. அதுங்க போடுறதெல்லாம் பார்த்தா, ராகுலே சார் விஜய் சார் கொஞ்ச நாள் நான் ஜெகதீஷை கூட்டு போறேன், எங்கிட்ட அவரை விட்டுருங்க அப்படின்னு கூட்டு போயிடுவார் போல இருக்கு. அவ்வளோ பண்றாங்க. அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், அவரு தெரியுமா வானத்தை வில்லா. அவரு ஒரு சாதாரண ஒரு மனிதர். அவருடைய வேலையை கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்கிறாரு விஜய்க்கு. அதனால அவரை பிடிச்சிருக்கு. ஒரு கரெக்டாக ஒரு டேட் பார்க்கறது, கரெக்டாக கதை கேட்டு இந்த படத்தில் நடிங்க சார்னு அவரை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அவருடைய வேலையில் ஒரு சரியாக இருந்தார். ரைட்டு, நமக்கு ஒரு பக்கபலமாக இருப்பாருன்னு அவர் கொண்டு வச்சிருக்காரு. அவ்வளோதானே. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு அந்த நிறுவனத்தின் மேலே வைக்கணும்? ரூட் மாஃபியா ரூட் மாஃபியா ரூட் மாஃபியானா ஏதோ தாவூத் இப்ராஹிம் தம்பி மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. அப்போ அவரை பார்த்தா அப்பாவியாக இருக்காரு.